ஹாய் ஹலோ வெல்கம் டு ஸ்ரீ வர்ஷா ஆரி டிசைன்ஸ். நம்ம ஆரி பேசிக் கிளாஸஸ் பார்த்துட்டு இருக்கோங்க. இன்னைக்கு ஆரி பேசிக் கிளாஸ்ல ஃபர்ஸ்ட் கிளாஸ் என்னன்னா செயின் ஸ்டிச்சுங்க. செயின் ஸ்டிச் இன்னைக்கு எப்படி போடுறங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் நீடில்ஸ் பார்த்துடலாங்க. நீடில்ஸ் இதுதாங்க. இது வந்து துலிப் பிராண்ட் நீடில்ஸுங்க. நீங்க பேசிக் கிளாஸ் பழகிறதுக்கு இந்த துலிப் பிராண்ட் நீடில்ஸ் யூஸ் பண்ணலாம். இப்போ எங்கிட்ட இருக்கிறது வந்து துலிப் பிராண்ட்ல நம்பர் 24ங்க. அந்த நம்பர் போட்டிருக்கு பாருங்க. இது வந்து பீட் நீடிலுங்க. பீடுக்கு யூஸ் பண்றது. இதுலயே இந்த 24க்கு பதிலாக நம்பர் 14 இருக்குங்க. அது வந்து த்ரெட் நீடில். நீங்க வேணா அதை வாங்கி இப்போ ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல யூஸ் பண்ணுங்க. நீங்க போக போக வந்து அதை யூஸ் பண்ணக்கூடாது. அட்வான்ஸ் கிளாஸ் போறதுக்கெல்லாம் வந்து நம்ம துளி பிராண்ட் யூஸ் பண்ண மாட்டோம். அயன் நீடில் தான் யூஸ் பண்ணுவோம். இதுதாங்க அயன் நீடில். இது பார்த்தீங்கன்னா இது வந்து பீட் நீடில், இது வந்து த்ரெட் நீடிலுங்க. இந்த த்ரெட் நீடில் தான் நம்ம வந்து பேசிக்லயும் யூஸ் பண்ணுவோம். த்ரெட் நீடிலுக்கு வந்து நான் நூல் சுத்தி எடுத்து வச்சிருக்கேன். இங்க நூல் சுத்தி இருக்கங்க. இது வந்து நம்ம கிரிப்பா இருக்குங்க நமக்கு போடுறதுக்கு, அதுக்காக சுத்தி வச்சிருக்கேன். நீங்க இந்த மாதிரி பார்த்து த்ரெட் நீடில் வந்து வாங்கிக்கோங்க. இப்போ நம்ம பேசிக் கிளாஸ்ல செயின் எப்படி போடுறாங்கிறத பார்க்கலாங்க. அதுக்கு முன்னாடி நீடில் வந்து எப்படி பிடிக்கிறதுங்கிறத பார்க்கணுங்க. நீடில் வந்து இந்த மாதிரி தான் பிடிக்கணுங்க. 90 டிகிரியில தான் நீடில ஹோல்ட் பண்ணி பிடிச்சிருக்கணும். ரொம்ப ஸ்ட்ரெயிட்டாகவும் பிடிக்கக்கூடாது, ரொம்ப சாச்சும் பிடிக்கக்கூடாது. 90 டிகிரியில இப்படி பிடிச்சி நீடில் தான் பஞ்ச் பண்ணி எடுக்கணும். இங்க பாருங்க, இப்படி பஞ்ச் பண்ணி மேல எடுக்கணும். பஞ்ச் பண்ணி மேல எடுக்கிறப்ப அப்படியே எடுத்தீங்கன்னா இங்க வந்து கிளாத்ல வந்து நீடிலோட ஹெட் பார்ட் வந்து மாட்டிக்கும். அப்படி எடுக்கக்கூடாது. இப்படி வர்ற இடத்துல ஹெட் பார்ட் மாட்டிக்குது பாருங்க. இப்படி எடுக்காம இந்த இடத்துல வந்து ஒரு ட்விஸ்ட் கொடுக்கணும். ரிலீஸ் ஆயிரும். இங்க பாருங்க, குத்துறோம், மேல எடுக்கிறோம். இந்த இடத்துல வந்து லைட்டா ஒரு ட்விஸ்ட். அப்படியே பிடிச்சி எடுத்தீங்கன்னா இந்த நூல் எல்லாம் மாட்டிச்சு பார்த்தீங்கன்னா ஹெட் பார்ட்ல மாட்டிக்கும். அந்த இடத்துல லைட்டா ஒரு ட்விஸ்ட் குத்துறீங்க. எடுக்கிறப்ப அப்படியே எடுக்காம ஒரு ட்விஸ்ட் குத்துறீங்க. மேல எடுக்கிற அப்படியே எடுக்காம ஒரு ட்விஸ்ட் குத்துறீங்க. மேல எடுக்கிறப்ப ஒரு ட்விஸ்ட். இதையவே ஸ்பீடா பண்ணி பழகணும். பாத்தீங்களா சத்தம் வருதுங்க டப்பு டப்புன்னு. இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் பண்ணி பழகிக்குங்க. இந்த மாதிரி பண்ணீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து நீடிலோட ஹேண்டில் வந்து நல்லா எப்படி பிடிக்கலாம் அப்படிங்கிறது நல்லா வரும். அப்பதான் கிளாத்ல நூல் இலைகள் வந்து நம்மளோட ஹெட் பார்ட்ல வந்து மாட்டாம இருக்கணும். அப்பதான் நம்ம வந்து ஆரி ஒர்க் போடுறதுக்கு நமக்கு ஈஸியா இருக்குங்க. நம்ம வந்து ஜரி எடுத்திருக்கேங்க. நம்ம செயின் ஸ்டிச் போடுறதுக்கு ஜரி எடுத்திருக்கேன். ஜரியோட ஹெட் இதுல வந்து நான் ஒரு முடிச்சு போட்டு எடுத்திருக்கேங்க. நீங்களும் இந்த மாதிரி ஒரு முடிச்சு போட்டு வச்சுக்கோங்க. இது ஸ்டாண்டு கடியில கொண்டு போயிடுவோம். ஸ்டாண்டு கடியில இது எப்படி பிடிக்கணும்னா கட்டை விரலுக்கும் நடு விரலையும் இப்படி பிடிச்சிக்கணுங்க. அதுல இந்த முடிச்சு போட்டுருக்கிறோம் இல்லைங்க, அதை பிடிச்சிக்கிட்டு நம்ம ஆள்காட்டி விரல் இருக்குங்க, அதுல ஒரு சுத்தி இப்படி கொண்டு வரணுங்க. இது ஸ்டாண்டு கடியில ஃபர்ஸ்ட் பண்ற ப்ராசஸ்ங்க. நம்ம இங்கிருந்து நீடில இப்ப இந்த டைரக்ஷன் நம்ம போடணும், அப்படி ஸ்டிச் போடணும்னா இப்படி பஞ்ச் பண்ணுவோம். பஞ்ச் பண்றப்போ கிளாத்து கடியில் நீடில் போயிருங்களா, அப்ப இது கீழே கிளாத்து கடியில் இந்த மாதிரி பிடிச்சிருப்போம். இப்படி மாட்டி விடணும். அந்த நீடிலோட ஹெட் பார்ட்ல மாட்டி விட்டோம்னா இப்படி மேல இழுப்போம். மேல இழுக்கிறப்போ இதோட ஹெட் பார்ட் வந்து கிளாத்து கடியில வந்து லாக் ஆயிக்குங்க. லாக் ஆனதுக்கு அப்புறம் என்ன பண்ணுவீங்கன்னா அடுத்தது குத்துறப்ப இது இப்படி சுத்தி விடுவோம். இப்படி சுத்தி விட்டீங்கன்னா போதும், இதுல வந்து மாட்டிக்கும். நம்ம ஸ்டாண்டுக்கு அடியில வந்து ஒரு வேலையும் நமக்கு இல்லை, மாட்டி விடணும். இந்த ஜரியை வந்து இந்த நீடிலோட ஹெட் பார்ட்ல மாட்டி விடுறோம். அதான் ஸ்டாண்டுக்கு அடியில் நடக்கிற ப்ராசஸ்ங்க. நம்ம ஃபர்ஸ்ட் மேல வந்து செயின் எப்படி போடலாங்கிறத பார்க்கலாம். அப்புறம் ஸ்டாண்டுகள் என்ன பண்றேங்கிறத காட்டுறேன். நீடில வந்து பஞ்ச் பண்ணலாங்க. ஸ்டாண்டை கடியில் கொண்டு போயிட்டேன் ஜரிய. பாருங்க, இப்போ வந்து 2 டைரக்ஷன் போட்டிருக்குங்க. இது கீழ இருந்து மேல போற டைரக்ஷன், மேல இருந்து கீழே வர மாதிரி. ஃபர்ஸ்ட் கீழ இருந்து மேல போறத காட்டுறேன். இப்ப நம்ம எந்த டைரக்ஷன் கோடு போட்டிருக்குங்களா, நம்ம நீடோட ஹெட் பார்ட் இருக்குது பாருங்க, அது வந்து அந்த டைரக்ஷனை பார்த்த மாதிரி இருக்கணும். பஞ்ச் பண்றேன். கீழே அந்த ஜரியை மாட்டி விட்டுட்டேன். மேல எடுக்கிறப்போ அந்த நூல் வந்து லாக் ஆயிக்குச்சு. இப்ப பாருங்க, எடுத்துட்டேன். ஃபர்ஸ்ட் ஒரு பஞ்ச் பண்றேன். கீழே வந்து அந்த ஜரியை மாட்டி விடுறேன். மேல எடுக்கிறப்போ இந்த நூல் வந்து கரெக்டா இந்த கிளாத்து இடம் எல்லாம் நான் கரெக்டா மீட் பண்ற இடத்துல ரைட் சைடு இந்த நீடல திருப்பிட்டு மறுபடியும் லெஃப்ட் எடுக்கிறீங்க. பஞ்ச் பண்றேன், கீழே சுத்தி விடுறேன். மேல எடுக்கிறப்ப ரைட் சைடு திருப்பிட்டு மறுபடியும் லெஃப்ட் கொண்டு போறீங்க. பஞ்ச் பண்றீங்க, மாட்டுறீங்க, மேல எடுக்கிறப்ப ரைட் சைடு திருப்பிட்டு லெஃப்ட் கொண்டு போறீங்க. இருங்க ஜூம்ல காட்டுற பாருங்க. பஞ்ச் பண்றோம்,
கீழே ஜரியை மாட்டி விடுறோம். மேலே எடுக்கிறப்போ ரைட் சைட் திருப்பி அந்த அந்த ஜரி வந்து ரிலீஸ் ஆயிரும். அடுத்தது பஞ்ச் பண்றோம். ரைட் சைட் திருப்பிட்டு மறுபடியும் அகைன் பஞ்ச் பண்றோம். ரைட் சைட் திருப்புறீங்க, மறுபடியும் லெஃப்ட் சைடு போறீங்க. ரைட் சைட் திருப்பி எடுக்கிறப்ப ரைட் சைடு திருப்புறீங்க, நெக்ஸ்ட் லெஃப்ட் போறீங்க. இதே தாங்க, இதுதான் செயின் ஸ்டிச். இந்த மாதிரி கொஞ்சம் பெருசு பெருசாவே ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல போடுங்க. இந்த மாதிரி பெருசு பெருசாவே போடுங்க ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல. இவ்வளவு போட்டதுக்கு அப்புறம் இந்த நூலை வந்து கட் பண்ணி விட்டுருங்க. இந்த மாதிரி ஒரு லைன் வந்து ஸ்டார்டிங்ல நம்ம போடலாம். இப்போ ஸ்டாண்டு கடியில எப்படி போடலாங்கிறத பார்க்கலாங்க. இப்போ பாருங்க, ஸ்டாண்டு கடியில என்ன பண்றாங்கிறத பார்க்கலாம். மேல இருந்து நீடுல பஞ்ச் பண்றேன். ஜரி பிடிச்சிருக்கிறோமா, அதை கொண்டு போய் அந்த ஹெட் போர்ஷன்ல மாட்டி விடுறேன். மாட்டிட்டேங்களா? இதை அப்படியே பிடிச்சி மேல தூக்குவேன். இந்த கையை ரிலீஸ் பண்ணிட்டேன்னா அந்த லாங்கா வருது பாருங்க, அந்த ஜரியை மட்டும் பிடிச்சிக்கிறேன் நான். இந்த நம்ம முடிச்சு போட்டது போய் லாக் ஆயிடுச்சு. இப்போ பாருங்க, நீட்ல மேல இருந்து பஞ்ச் பண்றேன். இத போய் இப்படி இதெல்லாம் மாட்டி விடுற, அவ்வளவுதான். ஒரே ஒரு ஆஃப் சர்க்கிள் தான் சுத்தி இருக்கிற, ஃபுல்லா சுத்தக்கூடாது. மாட்டி விடுற. மேல போறப்ப மேல எடுக்கிற, ரைட் சைடு ரொட்டேட் பண்ணிட்டு மறுபடியும் லெஃப்ட் வந்து மறுபடியும் பஞ்ச் பண்றேன். மாட்டி விடுறேன், மேல எடுக்கிறேன், ரொட்டேட் பண்ணிட்டு ரிட்டர்ன் வைக்கிறேன், பஞ்ச் பண்றேன். இப்படி போய் சரி மாட்டி விடுறேன். இவ்வளவுதாங்க. இதுதாங்க ஸ்டாண்டு கடியில நம்ம பண்றது. இங்க பாருங்க, இதே மாதிரியே நீங்க மாட்டி மாட்டி விட்டுறீங்க. போய் சரி வந்து ஹெட் பார்ட்ல வந்து நீடலோட ஹெட் பார்ட்ல மாட்டினா சரிங்க, அவ்வளவுதாங்க. இப்படியே பஞ்ச் பண்ணி நம்ம குத்திட்டே போயிட்டு இருக்கலாம். இந்த ப்ராசஸ் தாங்க நடக்குது அடியில, ஸ்டாண்டுக்கு அடியில. இப்ப மேல இன்னொரு லைன் எப்படி போடுறேங்கிறத காட்டுறேன். இப்ப பாருங்க, மேல இருந்து கீழ் டைரக்ஷனுக்கு எப்படி போடலாங்கிறத பார்க்கலாம். இப்ப வந்து இந்த டைரக்ஷன்ல நீடில் போக போகுது. அப்புறம் நீடிலோட ஹெட் பார்ட் வந்து இந்த டைரக்ஷன்ல நம்மளை பார்த்த மாதிரி இருக்கணும். பாருங்க, பஞ்ச் பண்றேன். கீழே ஜரியை மாட்டி விட்டுட்டேன். அந்த ஜரியை மேல எடுத்துட்டேன். மேல எடுத்ததுக்கு அப்புறம் பஞ்ச் பண்றேன். கீழே ஜரியை மாட்டி விடுறேன். மேல எடுக்கிறப்போ ஒரு ட்விஸ்ட் பஞ்ச் பண்றேன். ஜரி மாட்டி விடுறேன். நீங்க ரைட் சைடோ லெஃப்ட் சைடோ இப்படி திருப்பிட்டு மறுபடியும் அகைன் பழைய பொசிஷனுக்கு வர்றோம். பஞ்ச் பண்றேன், கீழே ஜரியை மாட்டி விடுறேன். ரைட் சைடு திருப்பிட்டு லெஃப்ட் சைடு மறுபடியும் திருப்புறேன். பஞ்ச் பண்றேன், ஜரியை மாட்டி விடுறேன். ரைட் சைடு திருப்பிட்டு மறுபடியும் லெஃப்ட் சைடு திருப்புறேன். பஞ்ச் பண்றேன், ஜரியை மாட்டி விடுறேன். ரைட் சைடு திருப்பிட்டு லெஃப்ட் சைடு திருப்புறேன். பாருங்க, இதே தான், இதே ப்ராசஸ் தான். நல்லா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இதுதாங்க ஆரியோட பேசிக் செயின். நீங்க இதுல என்ன தப்பு பண்ணுவீங்கன்னா, கீழ இருந்து நூல் எடுக்கிறீங்களா, அதை வந்து இப்படி பிடிச்சி டைட்டா இழுப்பீங்க. இப்படி டைட்டா பிடிச்சி இழுக்க கூடாது. இப்படி டைட்டா பிடிச்சி இழுக்கறதுனால என்ன ஆகும்னா, ஜரி வந்து இந்த இடத்துல வந்து லாக் ஆயிக்கும். இந்த இடம் வந்து ரொம்ப குறுகி வந்துடும். இது பாத்தீங்கன்னா தெரியும், இடையில கேப் இருக்கும். ஓப்பன் செயின் மாதிரி இது இருக்கும். நீங்க இதை பிடிச்சி டைட்டா இழுக்கிறதுன்னு இழுக்க கூடாது. லூஸா ஹேண்டில் பண்ணலாம் ஜரிய. பஞ்ச் பண்றீங்க, நூலை மாட்டி விடுறீங்க அடியில ஜரிய, மேல எடுத்துட்டு திருப்புறீங்க, அவ்வளவுதான். லூஸா ஹேண்டில் பண்ணீங்கன்னா ஸ்மூத்தா இருக்கும். இப்படி பெருசா எடுத்துட்டு இதை வந்து கட் பண்ணி விட்டுருங்க. கீழே இருக்கிற தறியை பிடிச்சி உருவிட்டீங்கன்னா இது இப்படி இருக்கும். ஏன்னா உங்களுக்கு என்ன போட தெரியாது, அதனால நீங்க இதே மாதிரி இப்படி விட்டுருங்க. இந்த மாதிரி ஒரு 5 லைன் போட்டு எனக்கு சென்ட் பண்ணுங்க. இந்த கிளாஸ் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. ஆரியில் என்ன டவுட் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம். தேங்க்யூ.